எங்கள் காருக்கு அடியில் பெருச்சாளி பெருசு பெருசாக ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஹேர் பிக்கர் சாதத்தில் இது பண்ணி நைட்டு 9 மணிக்கு மேலே வச்சுட்டு காலைல 5 மணிக்கெலாம் எடுத்துருமா அப்படின்னாங்க. அதான் நைட்டு 9 மணிக்கு மேலே தான் ட்ரை பண்ணிட்டேன், எடுத்து வச்சேன். நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு வந்தால் ஒரு மாதிரி ஒரு பாய்ச்சல் மாதிரி வருது. அதுக்காக பூண்டில் ப்ரூத்தூளை வச்சேன். நல்லா இருக்குது ரிசல்ட்டு. அப்புறம் நாங்கள் புதுக்கோட்டைக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம். இப்போ இந்த மாதிரி கடை இருக்கு பாருங்கள். இங்கே தான் ஆதனாப்பட்டை. இங்கே முந்திரி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வறுத்து அப்புறம் எடுத்து தராங்க பருப்பாக. அது காட்டுன்னு சொல்லிட்டு எடுத்தேன். நான் வாங்கலை, ஆல்ரெடி நாங்கள் வாங்கியிருந்தோம், அதனால் நான் வாங்கலை. நல்லாயிருக்கும் இந்த பருப்பு. நிறைய இந்த மாதிரி கடை இருக்குது போகிற வழியிலே ஆதனாப்பட்டையில். அப்புறம் மகாராஜா பேக்கரில் போயிட்டு லட்டு வாங்கினோம். லட்டு வாங்கி கொடுத்துட்டு அங்கே எங்களுக்கு மட்டன் இதெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங்கில் நல்ல மழை எங்கள் ஊர்லலாம். இது நைட்டுக்கு நான் இட்லிக்கு பூண்டு சட்னி செஞ்சேன். ராவா தக்காளி பூண்டு வரமிளகாய் உப்பு அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்து நல்லா கொதிச்சு விட்டது. நல்லெண்ணெயிலே செஞ்சீங்க, நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். இது மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.